செய்தியினுடைய தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். And the title for today's service is the blessings of the chosen ones. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று சில விசேஷ ஆசீர்வாதங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். We're going to look at the certain blessings that the Bible has mentioned about his chosen ones. So we're going to look at that. ஏசாயா 43வது அதிகாரம் Isaiah chapter 43 18-19 வசனங்கள் verse 18 to 20. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Remember ye not the former things, neither consider the things of old. Behold, I will do a new thing, now it shall spring forth. Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இந்த இடத்திலே தேவன் ஒரு தன்னை பற்றி, தன்னை யார் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் அறிந்து கொள்ளும்படி, ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறார். Here we can understand that the Lord is revealing unto his people who he is. He is trying to explain who he is to his people. தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து அதிக கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். And it is only through the knowledge that we receive from learning about God that we receive the blessings as well. வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. In the Bible we see that grace and mercy is multiplied through the knowledge of understanding our God. ஆகவே எங்கெல்லாம் தேவன் தன்னை பற்றி விவரிக்கிறாரோ அந்த வசனங்களை எல்லாம் நம்ம அதிக முக்கியத்துவப்படுத்தி நம்ம வாசிப்போம் என்றால் அதன் மூலமாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு விளங்கும்படியாக செய்வார். So whenever we see verses relating to how our God is or who our God is, if we give more importance to that and meditate on those verses, then the Lord will reveal and we will get new revelations on who this Lord is. 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்டதான என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். In verse 20 we read, because I give waters in the wilderness and rivers in the desert to give drink to my people, my chosen, the beasts of the field shall honor me, the dragons and the owls. இந்த இடத்திலே தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்டதான என் ஜனத்தின் தாகத்திற்கு. Here God is talking about a certain group of people. The people are the ones whom I have chosen, that is the ones whom God has chosen for himself. உலகத்தில் இருக்கிறதான எல்லா நபர்களுக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லவில்லை. நான் தெரிந்து கொண்டதான என் ஜனம் என்று தேவன் உலகத்தில் இருக்கும் பல ஜனங்களை ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் வித்தியாசப்படுத்தி அவர்களுக்காக இந்த வார்த்தையை தேவன் பேசுகிறார். This word was not given to everybody in this world, but it was given to the certain people whom the Lord has chosen for himself. He differentiates the people whom he has chosen for himself by telling the same verse. நான் தெரிந்து கொண்டதான என் ஜனத்துக்கு தாகம், அதாவது மற்றவர்களுக்கு அல்ல, தன்னுடைய ஜனத்தினுடைய தாகம் என்று வரும் பொழுது தேவன் சொல்கிறார், வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். God says that in order to fill the thirst of the people, that is the people whom he has chosen, he says that he will give waters in the wilderness and rivers in the desert. அது எதை குறிக்கிறது? அற்புதங்களை குறிக்கிறது. அவாந்தரத்தில் தண்ணீர் உண்டாக முடியுமா? What does this signify? It talks about miracles. Is it possible that waters or rivers might come in the desert? வனாந்தரத்திலே தண்ணீர், வனாந்தரம் என்று சொல்லும்போது எல்லா இடங்களிலும் நம்ம ஒரு மணலை பார்க்க முடியும், இல்லாவிட்டால் தண்ணீரற்றதான ஒரு நிலத்தை தான் நம்ம பார்க்க முடியுமா, இல்லாமல் தண்ணீர் அங்க பார்க்கவே முடியாது. We all know what a wilderness is. A wilderness is a place where there is only sand and there's place where you can probably dig in order to get water, but water is never available in abundance. ஆண்டவர் சொல்றார், வனாந்தரத்திலே நான் தண்ணீரை உண்டாக்குவேன். God says, I give waters in the wilderness. இல்லாத காரியத்தை நான் என் ஜனத்துக்காக, என் ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக வனாந்தரத்திலே நான் ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்குவேன். I give waters in the wilderness and rivers in the desert to give drink to my people, my chosen. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் யார்? Which means today, who are you and I? இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் அறிந்ததான ஒரு வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். In John 15 verse 16, Jesus says, we all know this verse, you have not chosen me, I have chosen you. அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Therefore each and every one of us have been chosen. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். We need to keep thanking the Lord for this. ஏனெனில் ஆண்டவர் உங்களை தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டவர்கள் என்கிறதான அந்த பட்டியலிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Because God has brought us into the list of people who are chosen by him.